அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இன்று ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025. இந்த அற்புதமான காலை பொழுதில் சூரியன் உதிச்சாச்சு. அண்ணாமலையார் அப்படியே குழு குழுன்னு இருக்கார் பனிமூட்டத்தில். நம்ம இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எதுவுமே காரணம் இல்லாமல் காரியம் நடக்கிறதே கிடையாது. ஸோ எதுக்காக நம்ம வந்திருக்கோம், இதற்காக இது பிறந்திருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மிருகங்களுக்கோ மரங்கள் செடி கொடிகளுக்கோ கிடையாது. அது வெறுமன பிரபஞ்சத்தில் இருக்குது, அது இருப்பாக இருக்குது, அவ்வளோதான். அது நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம இங்கே எதுக்காக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு பிரச்சனைலாம் அது கிடையாது. மனிதர் ஒருத்தருக்கு தான் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றலாம் சிந்தித்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு குணம் நம்ம மனிதர்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் மனிதர்கள் உயர்ந்த பிறவிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சமயம் இது ஏண்டா இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணும் இல்லையா? இதான் பாருங்களேன், இந்த மரங்கள்லாம் பாருங்கள், இந்த மழையவே பாருங்கள், அது பேசாமல் இருக்குது. சுற்றுப்புறத்தை பற்றி ஏதாவது கவலைப்படுதா? இல்லை. நம்ம பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால், நம்ம பக்கத்தில் இதோ மாதிரி ஒரு மலை இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம மேலே இது மாதிரி மரங்கள்லாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வெறும் பாறையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஏதாவது சிந்திச்சிருக்குமா? இல்லை. இந்த மரங்களுமே அப்படி தான், அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பலா மரத்தில் ஒரு பலாப்பழம் பழுத்துருக்கு. இந்த ஒரு பறவை, அந்த குயில் நினைக்கிறேன், அது அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. காலையில் அது அந்த வேலைகளை பார்க்குது இல்லையா? ஆனால் நம்ம மனிதர்கள் அப்படியா இருக்கும்? உயர்ந்த பிறவினாலும் அந்த உயர்ந்த பிறவிக்குள்ளே அந்த குணத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குணத்தை நம்ம சரியாக உபயோகம் பண்ணுறோமான்னா இல்லை. அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. மரம் செடிகள் கொடிகளாக இருக்கட்டும், இல்லை பறவைகளாக இருக்கட்டும், காலையில் ஏந்திக்குது, அதாவது வேலையை பார்க்குது, அன்றைய தினத்தை முடிக்குது, திருப்பி போயிடுது, திருப்பி காலையில் ஏஞ்சி வருது. ஆனால் மனிதர்கள் தான் கண்ட நேரத்துலையும் எந்திக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, அது ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அண்ணாமலையார்கிட்ட எனக்கு ஒரு ஒழுங்குமுறையை கொடு, ஒரு டிசிப்ளினை கொடு, காலையில் எந்திரிச்சு என்னுடைய வேலையை நான் பார்க்கணும், இதை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்ற அந்த நிலையை கேட்போம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.